வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா உடனடி நெய் அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. இன்னைக்கு நம்ம அவல் வச்சு இந்த அப்பம் செய்ய போறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப அருமையா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அப்பம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லேசான அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குவோம். இதே இது பார்த்தீங்கன்னா லேசான அவல்னா நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அவல் ஊறிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே டம்ளரால் எல்லா அளவுகளும் பார்த்தீங்கன்னா ஒரே டம்ளரால் அளந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். வெல்லத்துக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை. இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நிறைய மண் தூசிலாம் இருக்கும், அதை நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். அதுக்காக இது நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச அவல்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் நம்ம ஊற வச்சிருக்க அவலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா இது போல் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அவல் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவல் அளந்த டம்ளராலே 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துப்போம். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா எந்த அரிசி மாவு வேணாலும் இருக்கலாம். இது இடியாப்ப மாவு, அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்குங்க. அதையும் இப்போ இது கூடவே சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தது நல்லா ஆறி இருக்கு. அதையும் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 2 நல்ல பழமான வாழைப்பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குவோம். நல்ல பழமான பழமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 2 வாழைப்பழம் பூவம்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அப்பத்துக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அந்த இனிப்பு சுவையை நமக்கு எடுத்து கொடுக்கும். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. நான் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவு பாருங்கள் நல்லா இந்த பக்குவத்துக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவுலாம் நல்லா வலிச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ மாவு நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி விட்டுக்குங்க. மாவு கரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே நமக்கு கட் ஆகாமல் அப்படியே ஒரு ஃப்ளோயிங்காக வரணும். அந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடாப்பு சேர்த்து மாவு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இந்த சோடா உப்பு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்பம் நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நெய் அப்பம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி பணியாரக்கல்லில் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் எல்லா குழியிலையும். முழுக்க முழுக்க இது நெய்யில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நெய் உருகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஒரு 1/2 கரண்டி எடுத்து நம்ம ஊற்றிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். அது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. நீங்கள் எள்ளு வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ மாவு நல்லா எல்லா குழியிலையும் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளேயும் வெந்து வந்திருக்கும், வெளியிலையும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்குவோம். நல்லா ஓரம்லாம் இது போல் செவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்.
திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துரும். உங்களுக்கு நல்லா இன்னும் மொறுமொறுன்னு வேணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வேக வச்சீங்க அப்படின்னாக்கா, வெளில நல்லா கிரிஸ்பியா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்குங்க. அவ்வளோதான் நம்மளோட உடனடி நெய்யப்பம் ரொம்ப சூப்பரா, அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, அவல் லட்டு, அவல் பாயாசம், அப்புறம் முறுக்கு ரெசிபி, பாசிப்பருப்பு உருண்டைன்னு நெறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கேஆர்ஆர் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.